கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்கார் ஊருக்கு போறோம். கல்யாணம் ஆன புதுசு, தலையில பூ இல்லாம இருக்க கூடாதுன்னு போய் பூ கேட்கிறாரு. அவரு கேட்கும் போது அவங்க எல்லாருமே தர மறுத்துட்டாங்க. அன்னைக்கு முகூர்த்த நாள்னு சொன்னாங்க. முகூர்த்த நாள் ஏற்கனவே பூ எல்லாம் எல்லாருக்கும் ஆர்டர் புக் ஆயிடுச்சு, அதனால தரமாட்டோம். இவரு சொல்றாரு, புதுசா வைஃபை கூட்டு வந்திருக்கேங்க, முத கல்யாணம் ஆயிட்டு கூட்டு வரேன் ஊருக்கு, அதனால சும்மா இத்தினூண்டு கொடுங்க போதும், தலையில பூ இல்லாம இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்க மறுத்துட்டாங்க. ஒரு பூ கேட்டாலும் கிடையாது, தரல. அதனால அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சு. அப்போ வந்து அங்க ஒரு உறுதி எடுத்தாரு, இனிமே பூ கேட்டு என் மனைவிக்காக பூ கேட்டு நான் எங்கேயுமே கடையில ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்தாரு. ஊர்ல இருந்து வந்த மறுநாளே அவசரமா போனாரு, என்கிட்ட கூட சொல்லல. போயிட்டு தொட்டி வாங்கிட்டு வந்தாரு, மண்ணு வாங்கிட்டு வந்தாரு, உரமண்ணு வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு மல்லி ரொம்ப பிடிக்கும், அதனால பாத்தீங்கன்னா மல்லி நான் நிறைய வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டாரு. இனிமே பூ நம்ம கிட்ட வந்து எல்லாரும் கேட்கட்டும்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க டி நகர்ல இருந்தோம். அந்த டி நகர்லங்க 100 முழம் பூ தொட்டியில எடுத்திருக்கோம்னா நீங்க நம்புவீங்களா? அவ்வளோ பூ பூக்கும், அக்கம் பக்கம் எல்லாருக்கும் கொடுப்போம். நாங்க மீந்து போன பூ பார்த்தீங்கன்னா பூக்காரமாக்கே கொடுப்போம். அந்த அளவுக்கு ஒரு 100 முழம் பூ கட்டுற அளவுக்கு. அதுலேயும் சாதாரண மல்லி இல்லை, சின்ன மல்லி கூட அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல, பெரிய மல்லி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இவ்வளோ பெரிய மல்லி அப்படியே மணக்கும், டெரஸ் போனாலே வீடெல்லாம் மணக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய மல்லி, அதுதான் ஒரே மாதிரி இருக்கும். அது 100 முழம் பூத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொரு ஆர்வம். அவர் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம வந்து இந்த பூ போட்டாச்சு, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் போடலாம்னு சொல்லி கத்திரிக்காய் போட்டார். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய்ச்சுது. இன்னொன்று விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு இல்லையா, அவருக்கு தெரியும் எவ்வளோ ஆழத்தில் நம்ம வந்து விதை போடணும், என்ன பண்ணணும்னு. எனக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வர நானும் அவர் கூட சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா விஸ்தாரம் பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஸ்தாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு காய்கறிகள் மேலே பூ மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் ரொம்ப இன்னொன்று பூ கூட பேசுவோம் நாங்கள், அதனால நல்லா இருக்கும். அது எனக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மூலிகைகள் மேல ஆசை வந்துருச்சு. ஓகே, இங்க என்னெல்லாம் ஸ்பெஷல் ரக செடிகள் இருக்கு மேம்? பிகாஸ் இன்னொன்னு இந்த வெத்தலையை பத்தி சொல்லுங்க. யா கண்டிப்பா, இது வந்து தெய்வீகமானது. நீங்க ஒண்ணும் இல்ல, அங்க பாருங்க நீங்க, அதாவது என்னன்னா அந்த டாப் அந்த பைப்பு வழியா வருதுன்னா பாருங்க, நீங்க எந்த இடத்தையும் விட்டு வைக்கல. இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி. இந்த வீட்டுல ஒரு இடத்துல போட்டாருங்க அவரு, நல்லா பார்த்து போட்டது அந்த இதுதாங்க. அதுக்கப்புறம் உரமண்ணும் போடல, நாங்க எதுவுமே பண்ணல. அது பராமரிக்காமையே வரும். இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, நாங்க ரொம்ப மண்டிட்டே போகுது, இந்த துணி காய வைக்க முடியல இங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளிகள் அங்க பாருங்க, அந்த இது செவுத்துல இது கட்டியிருக்கோம், நெட்டு கட்டியிருக்கோம் பாத்தீங்க, தடுப்பு கட்டியிருக்கோம். நாங்க அதையும் தாண்டி வருங்க. நாங்க ஒண்ணு இப்படி பிச்சு போட்டோம்னா, நீ ஒண்ணு பிச்சியா நான் 4ஆ வர்றேன்னு சொல்லிட்டு வரும். இந்த வெத்தலை அவ்வளோ லக்கி எங்களுக்கு. பொதுவாக நிறைய பேர் சொல்கிறாங்க வெத்தலை வீட்டில் வளர்க்கக்கூடாது, ஆகாது அப்படி இப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகம். எந்த செடியாக இருந்தாலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். எந்த வீட்டில் வந்து செடிகள் வளர்க்குறாங்களோ அந்த வீட்டில் எந்த கெடுதலும் நெருங்காது சீக்கிரத்தில்.